இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து ஒன்று எடுத்தால் 50 ரூபா. இது பாருங்க, இந்த மேச கத்திகள் எல்லாமே 50 ரூபா. சின்ன சின்ன டப்பா இருக்கு, சின்ன போத்து இருக்கு பாருங்க, போத்து 50 ரூபா. இந்த கரண்டி வந்து 50 ரூபா. இந்த கரண்டி கூட 50 ரூபா. இங்கே பாருங்க, இந்த கரண்டி வந்து பொருட்கள் கொள்வனை செய்து இருக்கிறார்கள். வாங்க கடைங்க 100 ரூபா பாருங்க. இந்த நீட்டுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 100 ரூபா. அவ்வளோ உங்களுக்கு தேவையான அப்போ இதுவும் வந்து 100 ரூபா. இங்கே சின்ன பல்ப், இந்த பல்பு 100 ரூபா. தீயும் வந்து 100 ரூபா. 100 ரூபாய்க்கு தான் ஏராளமான பொருட்கள் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது பாருங்க. இதுல இருக்கிற சாப்பாடு, இந்த பாக்ஸுகள் எல்லாமே 200 ரூபா தான். பாருங்க, எனக்கே ஒரு வியப்பா இருக்குது, இப்படி எல்லாம் 200 ரூபாய்க்கு இப்படி பொருட்கள் எல்லாம் வாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த 150 ரூபா. இந்த ஐஸ்கிரீம் கிளாஸ் வந்து 150 ரூபா. இந்த கண்ணாடி கிளாஸ் 150 ரூபா. இது நிறைய வெல்ப் இருக்குது, 150 ரூபா ஒரு வெல்ப். வேற சவுக்கார நீங்க வந்து பாத்ரூம்ல கொடி வருது பிரஷர்கள் இருக்கிறது 150 ரூபா. மற்ற சின்ன கண்ட கொம்பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கோப்பை வந்து 200 ரூபா. இது எல்லாமே வந்து 350 ரூபாங்க. பாருங்க, போல மக்கள் வந்து அந்த இடத்துல கியூ அடிக்கிற கவுண்டர்ல நிக்கிறேன் பாருங்க. சரி 50 ரூபாயில இருந்து சொல்லி 500 ரூபா மட்டும் இங்க நிறைய பொருட்கள் இருக்குது. வீர பாருங்க, இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 500 ரூபா தான். பிளாஸ்டிக் வாளி இருக்குது, இந்த வாளி 500 ரூபா. வேற கரண்டிகள் எல்லாமே 500 ரூபா. வணக்கம், நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபம். வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இங்கே வந்து ஏன் வந்தேன்னு சொல்லி பார்த்தா, மிகவும் பிரமாண்டமான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து இங்கே மாபெரும் மலிவு விற்பனை போய்கொண்டிருக்குது. 4ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி மட்டும் 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா மட்டும் இங்கே வாங்கி கொள்ள முடியும். நீங்கள் வந்து முந்திக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த கடையை பார்ப்போம், என்ன மாதிரி என்னென்ன விலையில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு எல்லாமே முழுமையாக பார்ப்போம். வாங்க இந்த கடைக்குள்ளே போவோம். பாருங்க, யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபம். வீரசிங்க மண்டபத்தில் இந்த பேனர் கட்டி இருக்கு பாருங்க. மாபெரும் மலிவு விற்பனை, மாபெரும் மலிவு விற்பனை. 50 ரூபாயில இருந்து பார்த்தீங்க சொன்னால் 500 ரூபா மட்டுமே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்குது. வாங்க கடைக்குள்ளே போவோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இந்திய கலாச்சார மண்டபம், திருவள்ளுவர் பண்பாட்டு மையம், அதுக்கு முன்னுக்கு இங்கேருந்து வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸால் கழிஞ்சு வரையக்க இந்த வீரசிங்க மண்டபம் இருக்குது. வாங்க இந்த கடைக்குள்ளே போவோம். ஏராளமான மக்கள் இந்த பொருட்களை வந்து கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்து பொருட்கள் கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க கடைக்குள்ள போவோம். மலிவு பொருட்களை கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வாங்க, வீரசிங்க மண்டபத்துக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள். 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா மட்டும் இருக்கு பொருட்கள். இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து ஒன்று எடுத்தால் 50 ரூபா. இங்கே பாருங்க, இந்த மேச கத்திகள் எல்லாமே 50 ரூபா. மற்ற சின்ன சின்ன டப்பா இருக்குது, சின்ன சின்ன போத்தல் இருக்க பாருங்க, இந்த போத்து 50 ரூபா. மற்ற இந்த கரண்டி வந்து 50 ரூபா. இந்த கரண்டிகள் எல்லாமே வந்து 50 ரூபா. இந்த இதில் இருக்கு இந்த மேச கத்தியும் வந்து உண்டு 50 ரூபா. இது இருக்கிற எல்லாமே வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். இங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலும் வந்து 50 ரூபா. இதில் இருக்கிற எல்லாமே வந்து 50 ரூபா. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா வடி இருக்குது, மற்றது கரண்டி இருக்குது. பாருங்கள், கரண்டி வந்து நிறைய கரண்டி இருக்குது. கரண்டி எல்லாமே வந்து ஒரு கரண்டி 50 ரூபா. மற்ற பிராண்ட் இருக்குது, முதுகு சொறிகிறது. மற்றது பாருங்கள், இதில் பென்சில் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகணி. மற்றது பென்சில் இருக்குது. மற்றது கரண்டி இருக்குது. கரண்டி எல்லாம் உண்டு 50 ரூபா. இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து 50 ரூபா. மற்ற சின்ன சின்ன பொருட்கள் வந்து இப்போ வெந்தயம், மிளகு, சீரகங்கள் எல்லாம் போடக்கூடியமா எல்லாமே வந்து இதில் வந்து 50 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 50 ரூபா. அது பாருங்க, சின்ன இது கூட 50 ரூபா. இங்கே பாருங்க, இது கூட 50 ரூபா. ரெண்டு இடத்துல 50 ரூபா. சின்ன சின்ன பாக்ஸ் டப்பாக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல 50 ரூபாய்க்கு இருக்குது. பாருங்க, அது
எது எது 50 ரூபா இருக்குன்னு சொல்லி நான் காட்டிக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து 100 ரூபா. 100 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 100 ரூபாய்க்கு வந்து இது வந்து ஒன்று. இது வந்து சும்மா நீங்கள் பழங்கள் அப்படி வைக்கக்கூடிய மாதிரி. இது வந்து 100 ரூபா. அதாவது அகப்பை, இங்கே பாருங்கள், பொங்கலுக்கு தேவையான அகப்பை. இதுவும் வந்து 100 ரூபா. இங்கே அப்படியே குமிச்சு போட்டிருக்கு பாருங்கள், 50 ரூபா. மற்ற இந்த பல்ப் இருக்குது பாருங்கள், சின்ன பல்ப். இந்த பல்பு 100 ரூபா. மற்றது ரிப்பன் இந்த நாங்கள் மோட்டர் பைக்கு கொழுவோம், அது இருக்குது. மற்றது இந்த சின்ன டப்பா 100 ரூபா. மற்றது கைங்கர் உடுப்புகள் நாங்கள் சுவரில் ஆணி அரைஞ்சி கொழுவோம், அது 100 ரூபா. மற்ற இந்த டப்பா 100 ரூபா. மற்ற இந்த போத்தில் பாருங்கள், இந்த போத்தில் எல்லாமே 100 ரூபா. மற்ற உண்டியல் 100 ரூபா. மற்ற சின்ன இந்த வடிதட்டு பாருங்கள், இதுவும் 100 ரூபா. மற்ற இந்த கிளிப், உடுப்புக்கு போடுற கிளிப் நாங்கள் கொடியில் போடுவோம், அது கிளிப். மற்ற இந்த கத்தியை பாருங்கள், இங்கே இந்த கத்தியும் வந்து 100 ரூபா. இந்த கத்தியும் 100 ரூபா. இதில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து 100 ரூபா. அகப்பையில் இருந்து பாஸ்கெட், மற்ற பல்புகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல 100 ரூபா. உண்டியல் 100 ரூபா பாருங்க, 100 ரூபாய்னு போட்டிருக்கு. அப்போ இந்த கத்தி இருக்கா பார்ப்போம், இந்த மாதிரி இந்த பாருங்க, நல்ல கூறான கத்தி. இஞ்சி இந்த கத்தி கூட 100 ரூபாய்க்கு லாபம். 100 ரூபாய்க்கு தான் ஏராளமான பொருட்கள் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது பாருங்க. சவுக்கார் கேஸ், உண்டியல், மற்ற பார்த்தீங்கன்னா வடி, பால் கையில் வடி, தேங்காய் பூ அடிக்கிறது, மாதிரி பாருங்க சவுக்கார் கேஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து 100 ரூபா பாருங்கள். இந்த நீட்டுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 100 ரூபா. அவ்வளோ மட்டும் 100 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா ஜொக் இருக்குது, நாங்கள் தண்ணி குடிக்கிற ஜொக், இது 100 ரூபா. பால் வடி, மற்ற இந்த போத்தில் வந்து 100 ரூபா பாருங்கள். நினைக்கிறேன் இது வந்து பைப்புக்கு போடுறேன் நினைக்கிறேன், சிங்க் பைப்புக்கு போடுறேன் நினைக்கிறேன், இதுவும் வந்து 100 ரூபா பாருங்கள். க்ளவுஸ் இருக்குது, க்ளவுஸும் வந்து 100 ரூபா. சவுக்கார கேஸ் 100 ரூபா பாருங்கள். இந்த டப்பா எல்லாமே குமிச்சு போட்டிருக்கு, எல்லாமே 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா. இந்த டப்பா வீட்டுக்கு சின்ன சின்ன பொருள் சாமான்கள் எல்லாம் போட்டு வைக்கலாம். மற்றது இது வந்து நீங்கள் சாப்பிட்ற இது கூட வச்சு இந்த டேபிளில் வைக்கலாம், இந்த சூடாக இருந்தால் இதெல்லாம் வைக்கலாம். மற்ற பாருங்கள், இந்த கிளாஸ் கூட 100 ரூபா. இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து 100 ரூபா. வேறு தேயிலை வடி இருக்குது, மற்றது சீப் இருக்குது பாருங்கள், சீப் 100 ரூபா. சந்தன கும்பாடு அப்படி 100 ரூபா. மற்றது பிளாஸ்டிக் ஜொக்கு இருக்குது 100 ரூபா. மற்றது கத்தி 100 ரூபா பாருங்கள். இதில் 100 ரூபா. இதில் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து 100 ரூபா பொருட்கள்லாம் இந்த இடத்துல நேற்று இருக்குது. இதுலேயும் வந்து 100 ரூபா போட்டுருக்குது பாருங்கள். மற்ற ஷூ பாலிஷ் பண்ணுறது இருக்குது, அதுவும் வந்து 100 ரூபா. மற்ற நிறைய போத்தல்கள் இருக்குது பாருங்கள், நிறைய போத்தல்கள் இருக்குது. இது பாருங்கள், இந்த 100 ரூபா. இது ஜொக் எல்லாமே வந்து 100 ரூபா. அது மாதிரி பல்ப் இருக்குது, பல்ப்பு 100 ரூபா. இது பாருங்கள், 3 விதம் இந்த பல்ப் இருக்குது, இந்த பல்ப்பு 100 ரூபா. இது வந்து பலகாரம் கொடுக்குறது தான் கூடுதலாக பாதிக்கிறேன். இது வந்து 100 ரூபா லாபம். என்னம்மா இதெல்லாம் 100 ரூபாய்க்கு லாபம். அந்த இது ஊதுபத்தி கொளுத்துறது 100 ரூபாய்க்கு இருக்குது. திரடி விழாக்களையில் வந்து நிறைய பொருட்கள் வந்து வீரசிங்கோட்டத்தில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த நீட்டுக்கு இப்போ இந்த நீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து 100 ரூபாய்க்கு தான் பொருட்கள் இருக்குது. நான் வந்து எல்லாமே காட்டிக்கொள்கிறேன், நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்து வாங்கிக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் 50 ரூபா 100 ரூபா பார்த்துட்டோம். அடுத்த வந்து 150 ரூபா பொருட்களை வந்து பார்க்க போகிறோம். வாங்குவோம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸ் வந்து 150 ரூபா. இந்த ஐஸ்கிரீம்க்கு கிளாஸ் வந்து 150 ரூபா. இந்த கண்ணாடி கிளாஸ் 150 ரூபா. இது நிறைய வெல்ப் இருக்குது, 150 ரூபா ஒரு வெல்ப்பு. வேறு சவுக்காரை நீங்கள் வந்து பாத்ரூமில் கொழி விடுறது, ப்ரஷ் அதுகள் வைக்கிறது 150 ரூபா. மற்ற சின்னாக்கண்ட கொம்பாக்ஸ் இருக்குது, கொம்பாக்ஸ் கட்டர்கள் அழிகள் எல்லாம் வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது இருக்குது. இது கூட 150 ரூபா. தும்பத்தடி 150 ரூபா. மற்ற சின்னாக்கண்ட விளையாட்டு பொருட்கள் இருக்குது பாருங்கள். இது கூட 150 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம். வாங்க, வீரசிங்கோட்டத்துக்கு வந்து பொருட்களை அள்ளிக்கொண்டு போங்க பாருங்கள். வந்து அடுத்த 150 ரூபாய் வந்து பார்க்க போகிறோம். 100 ரூபா பார்த்துட்டு 150 ரூபா பொருட்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து 150 ரூபா, இந்த 150 ரூபா. மற்றது ஐயோ பாருங்கள் 150 ரூபா பொருட்களை பார்த்துட்டு போகிறோம். இந்த கூடையெல்லாம் பாருங்கள், இந்த பாஸ்கெட், இந்த இது கூட, இந்த பிளாஸ்டிக் சாப்பாடு கோப்பை கூட 150 ரூபா பாருங்க. இங்கே இது கூட 150 ரூபா, இங்கே இது கூட 150 ரூபா. அவ்வளவு லாபம். இங்கே 150 ரூபா பாருங்க. உண்டியல் 150 ரூபா. மற்றது வைப்பர், இது பாருங்க, வைப்பர் கூட 150 ரூபா. நோம்பலாக பாவிக்கலாம் தானே. மற்றது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய பென்சில் மாதிரி இருக்குது. மெட்டரில் வந்து அலப்பறைக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது பாருங்க, இந்த போத்தில் வந்து 150 ரூபா. இதில் போட்டிருக்கு பாருங்க 150 ரூபா. அதாவது பபுள் இருக்குது, சின்னாக்க விளையாடுற பபுள்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள் கத்தி இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்துச்சுன்னா சரிங்க ரேசர் நினைக்கிறேன், ரேசர் 150 ரூபா. இதில் பார்த்துச்சுன்னா பிளாஸ்டிக் கோப்பைகள் எல்லாமே 150 ரூபா. இந்த இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து 150 ரூபா. வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து வாங்கி கொண்டிருக்கின்றனர். என்ன சொன்னால் அப்படி ஒரு மலிவான வாங்கி கொள்ள முடியாது. அதனால் வந்து வீரசிங்கன்றதுக்கு வந்து நிறைய மக்கள் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றனர். இங்கே பாருங்கள் கண்ணாடி கிளாஸ் இருக்குது. இந்த போல் 150 ரூபா. மாதிரி பாருங்கள் இந்த சந்தன குச்சி கொடுத்துறது 150 ரூபா. மாதிரி கைங்கர் 150 ரூபா. இந்த கத்தி வந்து பெரிய கத்தி, இந்த பெரிய கத்தி வந்து 150 ரூபா. பாருங்கள் அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே 150 ரூபா. அதில் கரண்டி இருக்குது, அதுவும் 150 ரூபா. இதே வந்து நாங்கள் மேசையில் பழங்கள் வைக்கக்கூடிய மாதிரி அது 150 ரூபா. வேறு இந்த கரண்டி பாருங்க, இந்த கரண்டியும் வந்து 150 ரூபா. பாருங்க இந்த இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 150 ரூபா. நீங்கள் வீரசிங்கன்றதுக்கு வந்து வந்தீங்க சொன்னால் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த பொருள் பாருங்க, இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 200 ரூபா. இதில் பாருங்க சின்ன டப்பா இருக்குது, நீங்கள் போட்டு மூடி வைக்கக்கூடிய மாதிரி. மற்ற இந்த இதில் பாருங்கள் வாழையில் போட்ட மாதிரி இருக்குது. இந்த இதுவும் வந்து 200 ரூபா. 200 ரூபா பொருட்கள் எல்லாமே வந்து காட்டி பாருங்கள். 200 ரூபா பொருட்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க இங்கே இந்த இது கூட 200 ரூபா. மற்ற இந்த சின்ன கோப்பை இருக்குது 100 ரூபா. மற்றது பார்த்தீங்கன்னா பாத்ரூம், அந்த பாத்ரூம் டேப் 200 ரூபா. கோப்பை, மாவல் கோப்பை 200 ரூபா. மற்ற இந்த பாடி 200 ரூபா. மற்ற இந்த சின்ன கரண்டி வந்து இதுவும் வந்து 200 ரூபா. இது வந்து நாங்கள் ரூம் ஸ்ப்ரே இருக்குது, அதுவும் வந்து 200 ரூபா. இந்த பாருங்க, இந்த கரண்டி எல்லாமே வந்து 200 ரூபா. இந்த கரண்டியும் வந்து 200 ரூபா. இந்த கரண்டியும் 200 ரூபா. இந்த சீட் வந்து 200 ரூபா. இதில் இருக்கிற மாபிள் கப் எல்லாமே வந்து 200 ரூபா. பாருங்க, இதில் இருக்கிற மாபிள் கப் எல்லாமே வந்து 200 ரூபா. பாருங்க இந்த ஜொக்கு இருக்குது தானே, இந்த ஜொக்கும் வந்து 200 ரூபா. இதில் காட்டுற பொருட்கள் எல்லாமே வந்து 200 ரூபா. அது சொன்னதில் செருப்பும் இருக்குது 200 ரூபாய்க்கு. இங்கே பாருங்க 200 ரூபாய்க்கு செருப்பும் இருக்குது. வைப்பர் இருக்குது 200 ரூபா. பாருங்க இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 200 ரூபா. இந்த டப்பா, இந்த கோப்பைகள் எல்லாமே 200 ரூபா. பாருங்க இந்த ஜோக் வந்து நாங்கள் மேச டேபிளில் வைப்போம், தண்ணி குடிக்கிற ஜோக், இது கூட 200 ரூபா. இந்த டப்பா 200 ரூபா. பாருங்க இந்த இடத்துல 200 ரூபா போட்டிருக்கிறேன். இந்த இருக்கிற செருப்புகள் எல்லாமே உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் பெரியாக்களுக்கெல்லாம் கலந்து இருக்குது 200 ரூபாய்க்கு. மாதிரி தும்பு தடியும் இருக்குது 200 ரூபாய்க்கு. எவ்வளோ லாபம் நீங்கள் பாருங்க. இந்த தும்பு தடியும் வந்து 200 ரூபா. பாருங்க இதில் இருக்கிற சாப்பாடு, இந்த பாக்ஸுகள் எல்லாமே 200 ரூபா தான். பாருங்க எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் 200 ரூபாய்க்கு இப்படி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொள்ள முடியுமா. இந்த
இந்த டப்பா இந்த இது வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. மெட்டஞ்சி பாருங்கள் பில்டிங் பாக்ஸ் நாங்கள் விளையாடுற மெட்டது ஸ்ப்ரே இருக்குது, வீட்டுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே நல்ல இது கூட வெயிட்டாக இருக்குது. மற்ற பென்சில் எல்லாம் இருக்குது 200 ரூபா. இந்த சாவியல் இருக்குது பாருங்கள், இந்த சாவி கூட 200 ரூபா. இந்த 10ஆம் நம்பர் சாவி இருக்குது. இதில் இந்த டப்பாவே எல்லாமே வந்து 200 ரூபா. இவ்வளவு மலிவு வந்து பொருட்கள் எல்லாமே வந்து பாருங்க வந்து எவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பொருட்களை கொள்வனவு செய்து வந்துருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. சராசரி 50 ரூபாயில இருந்து சொல்லி 500 ரூபா மட்டும் இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது. வீரசிங்க மண்டபத்தில் சேல்ஸ் போய்கொண்டிருக்குது. முந்திக் கொள்ளுங்கள், வாங்கி கொள்ளுங்கள். இதில் இருக்கிற பாருங்க இந்த கோப்பை வந்து 200 ரூபா. இந்த 200 ரூபா. அந்த 200 ரூபாய்க்கு பாருங்க பல்ப் இருக்குது, மற்ற டேப் இருக்குது, மற்ற கண்ணாடி கிளாஸ் இருக்குது, எல்லாமே 200 ரூபா. மற்ற பாருங்க 200 ரூபாய். ஸ்க்ரூ ட்ரைவர் 200 ரூபா. மற்றது இந்த பென்சில் 200 ரூபா. மற்ற இதில் இருக்கிற எல்லாமே 200 ரூபா. இங்கே பாருங்க, இங்கே இது 200 ரூபா. பாருங்க இந்த கரண்டி 200 ரூபா. இந்த கரண்டி 200 ரூபா. எல்லாமே வந்து இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 200 ரூபா. இங்கே பாருங்க பாருங்க. பார்த்த 250 ரூபா பொருட்களை பார்க்குறோம். எந்த பொருள் எடுத்தாலும் 250 ரூபா. இது ஒன்றின் விலை வந்து 250 ரூபா. இதில் வந்து பாருங்க கிளாஸ் இருக்குது, இந்த மாபிள் கப் இருக்குது. இந்த மாபிள் கப் ஒன்றின் விலை வந்து 250 ரூபா. இந்த கண்ணாடி கிளாஸை பாருங்க, கண்ணாடி கிளாஸ் 250 ரூபா. பாருங்க நான் வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாமே காட்டுது. இதில் வந்து கிளாஸ் தான் ஃபுல்லாக இருக்குது, மாபிள் கிளாஸும் கண்ணாடி கிளாஸ். மற்ற ரிங் போட்டில் மற்றது பெரிய டப்பா இருக்குது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னா கோப்பை இருக்குது. இது எல்லாமே வந்து 250 ரூபா. $350 பொருட்களை பார்க்க போகிறேன். தான் நிறைய இருக்குது. இது எது எடுத்தாலும் 350 ரூபா. பாருங்க இதில் கார் இருக்குது நிறைய. இப்போ நான் இருக்கிற எல்லாமே வந்து காட்டிக்கொள்கிறேன். இந்த கண்ணாடி கிளாஸில் கொள்கிற அது எல்லாமே இருக்குது. பாருங்க இது இருக்கிற எல்லாமே நான் வந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே இந்த பிளேன் இருக்குது, நாங்கள் பிடிச்ச பிளேனுகள் எல்லாமே இருக்குது. பாருங்க இங்கே இதில் வந்து சின்ன இல்லாமல் ஒரு பாக்ஸுக்குள்ளே அப்படியே இருக்குது. நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது. இருக்கிற எல்லா விளையாட்டு பொருட்களும் வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் 350 ரூபா. இங்கே போட்டிருக்கீங்க. இதுலேருந்து துவாக்குகள், மற்றது டெலிஃபோன் மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து 350 ரூபா. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து அந்த இடத்துல கியூவாக நிற்கிற கவுண்டரில் நிற்கிறேன்னு பாருங்க. பாருங்க இது வந்து 350 ரூபா. ஒரு சின்ன ஹெலிகாப்டர் இருக்கு 350 ரூபா. இல்லை காட்டுற பொருட்கள் எல்லாமே விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து 350 ரூபா. பாருங்க இதில் வந்து போட்டு இருக்குது 350 ரூபாய். நிறைய மாபிள் கப் இருக்குது. இந்த மாபிள் கப் எல்லாமே வந்து இந்த விலை வந்து 350 ரூபா. இருக்கிற மாபிள் கப் எல்லாமே வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் என்னென்ன மாபிள் கப் இருக்குன்னு சொல்லி. $350 வேறு என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வந்து இது வந்து 350 ரூபா. இது வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடிய 350 ரூபா. மற்ற இந்த கரண்டி இருக்குது, இந்த கரண்டி 350 ரூபா. பாருங்கள் இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். இது 350 ரூபா. மற்ற பல்ப் இருக்குது பாருங்கள், அந்த பல்ப் 350 ரூபா. இந்த பல்ப் வந்து 350 ரூபா.
இவர் 350 ரூபா. இது இருக்க கிளாஸுகள் இந்த கோப்பைகள் எல்லாமே வந்து 350 ரூபாய்ங்க. 350 ரூபா. பாருங்க, இது வந்து இந்த மாபிள் அந்த இந்த தண்ணியலோ மற்ற ஊத்தியலோ இந்த இடத்த படாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இதில் இருக்கிற எல்லாமே வந்து 350 ரூபா. பாருங்க, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன், என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, மேலோட்டமாக இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து இந்த டேபிளில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 350 ரூபா. அது எவ்வளோ மக்கள் நிற்கிற வந்து லைனாக பில் போடுறதுக்கு. இந்த கரண்டி இருக்கு பாருங்க, இந்த கரண்டியில் வந்து 350 ரூபா. இருக்கிற பொருட்களும் வந்து 350 ரூபா. பாருங்க, இதுவும் வந்து 350 ரூபா. மற்ற இந்த டிபன் பாக்ஸ் வந்து 350 ரூபா. மற்றது வாழையில் போட்ட தட்டு இருக்கு, மாபிள் கப், இங்கே இதுவும் வந்து 350 ரூபா. வடி இருக்குது, மற்றது எண்ணெய் சட்டி, வடையால் பொரிக்கக்கூடிய அது எல்லாம் இருக்குது வடி. இது வந்து 350 ரூபா. பாருங்க, இதில் போட்டிருக்கீங்கன்னா வந்து 350 ரூபா. இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து 350 ரூபா. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 350 ரூபா. இதற்கு தண்ணி போத்தல், இதுவும் வந்து 350 ரூபா. இந்த இதுவும் வந்து தண்ணி போத்தலோட சேர்த்து டிஃபன் பாக்ஸ் இருக்குது, இதுவும் வந்து 350 ரூபா. என்ன பாருங்க, இந்த கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸ் வந்து 350 ரூபா. பாருங்க, 350 ரூபா பொருட்களை பார்த்து வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுவும் 350 ரூபா. சின்ன ஒரு தட்டு, அதுவும் வந்து 350 ரூபா. அவங்கள இந்த இது கூட 350 ரூபா. அது தட்டு இருக்கு பாருங்க. மற்ற இந்த கரண்டி இது வந்து இதுவும் 350 ரூபா. மற்ற பல்ப் இருக்குது, மற்றது தண்ணி போத்தல் இருக்குது, மற்ற கேஸுக்கு மேலே வைக்கிற அந்த கவர் இருக்குது பாருங்க, இதுவும் வந்து 350 ரூபா. இது வந்து எண்ணெய் கரண்டி, இதுவும் வந்து 350 ரூபா. இப்போ இந்த ரேட்டுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 350 ரூபா. வந்து 500 ரூபா பொருட்களுக்கு வருவோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கரட் சீவிறது, இது வந்து 500 ரூபா. இதை பார்த்து கொண்டு போகும்போது என்னென்ன இருக்குன்னு சொல்லி, இந்த கோப்பையும் வந்து 500 ரூபா. பாருங்க, இந்த பெரிய பிளேட், இந்த பிளேட்டும் வந்து 500 ரூபா. இதில் இருக்கிற பொருட்கள் வந்து இந்த ஆகப்பெரிய தாம்பழம் இருக்குது, இந்த பாருங்க, இதுவும் வந்து 500 ரூபா. இந்த டிஃபன் பாக்ஸ், இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து காட்டிக்கும். வந்து இந்த குட்டி பானை இருக்குது, இந்த பானையும் வந்து 500 ரூபா. இங்கே பாருங்க, மாபிள் கோப்பை இருக்குது, மாபிள் கோப்பையும் வந்து 500 ரூபா. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 500 ரூபா. நிறைய கைப்பிடி கோப்பை இருக்குது பாருங்க, 500 ரூபா. அதில் இருக்க கரண்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் கூடை, இந்த கூடை எல்லாமே வந்து 500 ரூபா. 500 ரூபாய் பொருட்களை வந்து தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 500 ரூபா தான். பிளாஸ்டிக் வாளி இருக்குது, இந்த வாளி 500 ரூபா. மெட்டீரியல் இருக்க கரண்டிகள் எல்லாமே 500 ரூபா. இந்த கரண்டி 500 ரூபா. சில டப்பா நீங்கள் போட்டு வைக்கக்கூடிய டப்பா 500 ரூபா. இதில் நிறைய காய்ச்சி சட்டிகள் எல்லாமே இருக்குது. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து 500 ரூபா. இதில் வந்து கால் மிதி இருக்குது, இந்த கால் மிதியும் வந்து 500 ரூபா. பாருங்க, இதில் இருக்கிற இந்த புக்கும் வந்து இதில் பாருங்க, இந்த இருக்கிற டிஃபன் பாக்ஸ் மாதிரி இதுவும் வந்து 500 ரூபா. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், தெரியாட்டி நினைக்க வேண்டாம். இந்த இதுவும் வந்து செட்டாக இருக்குது, அப்படியே 500 ரூபா. மற்ற இந்த மூடியோடு இருக்குது பாருங்க போட்ட, இதுவும் வந்து 500 ரூபா.
அதுக்கு எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டிருக்க எவ்வளோ லாபம் இவ்வளோ மலிவு வாங்கி கொள்ளுங்க. 100 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய், 350 ரூபாய், 500 ரூபாய், அவ்வளோ பொறுமதிக்கேற்ற பொருட்கள் இங்கே இருக்குது. இருக்கிறது வந்து சோடி 250 ரூபா பாருங்க. இது இருக்கிறத என்ன வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் என்னென்ன இங்கே இருக்குன்னு சொல்லி. பாலி எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். பாதி சொன்னால் இதில் இருக்குது பாருங்க. ஒரு 2 கத்தி இருக்குது. 500 ரூபா என்ன கத்திரிக்கோள் இருக்குது 500 ரூபா.